வணக்கம். நீங்க ஒரு மார்க்கெட்டரா இருக்கீங்க. உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வாட்ஸ்அப் எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கா? கவலையே வேண்டாம். இன்னைக்கு வெறும் 30 நிமிஷத்துல ஏஐ வச்சு உங்க முதல் வாட்ஸ்அப் கேம்பெயினை எப்படி சூப்பரா லான்ச் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 2.9 பில்லியன். அடேங்கப்பா. 2025ல உலக அளவுல இத்தனை பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்த போறாங்களாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இது. சும்மா இல்ல, இது ஒரு மிகப்பெரிய எண் இல்லையா? அப்போ இது ஏதோ ஒரு சின்ன ஆப் கிடையாதுன்னு நல்லா புரியுதுல்ல. இது இப்போ ஒரு உலகளாவிய கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம குடும்பம், ஏன் ரொம்ப முக்கியமா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஆமாங்க, உங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் வாட்ஸ்அப்ல தான் இருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா, அவங்கள அங்க சந்திக்க நீங்க தயாரா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட முழு பேச்சோட அச்சாணியே. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன கத்துக்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல வாட்ஸ்அப் ஏன் இவ்ளோ முக்கியம், அடுத்து உங்க பிசினஸ்க்கு சரியான டூல் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறமா உங்க முதல் கேம்பெயினை எப்படி செட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். கடைசியா சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தியும் இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா பேசுறோம். சிம்பிள். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏன் வாட்ஸ்அப் இவ்ளோ முக்கியம்? இன்னும் நிறைய பிசினஸ் இதை ஒரு சீரியஸான மார்க்கெட்டிங் சேனலா பார்க்கறதே இல்ல. ஆனா இனிமேலும் நாம ஏன் அதை கண்டுக்காம இருக்கக்கூடாது? வாங்க பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா மத்த சேனல்ஸை விட வாட்ஸ்அப்ல 2 விஷயம் சூப்பரா நடக்கும். ஒன்னு, மக்களோட கவனத்தை ஈஸியா ஈர்க்க முடியும். 2, அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்க முடியும். ஏன்னா உங்க கஸ்டமர்ஸ் ஏற்கனவே அங்கதான் இருக்காங்க, நாம தான் அவங்கள சரியா போய் சந்திக்கணும். இது அதுக்கான ஒரு சூப்பர் சான்ஸ். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. உங்க பிசினஸ்க்காக நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. அதாவது சரியான வாட்ஸ்அப் பிசினஸ் டூலை எப்படி செலக்ட் பண்றது. இங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப். இது ஃப்ரீ. சின்னதா பிசினஸ் பண்றவங்களுக்கு இது போதும். ஆனா உங்க பிசினஸ் வளருதுன்னா அப்போ உங்களுக்கு தேவை வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ. இதுதாங்க உண்மையான கேம் சேஞ்சர். இதை வச்சு உங்க டீம்ல நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். ஏஐ சாட்பாட்ஸை வச்சு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டை ஆட்டோமேட் பண்ணலாம். உங்க சிஆர்எம் இல்லைன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டோட கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஐயோ, ஏபிஐன்னு சொன்ன உடனே ரொம்ப டெக்னிக்கலா இருக்குமோன்னு பயப்படாதீங்க. அதுக்கு தான் பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ், அதாவது பிஎஸ்பின்னு ஒருத்தங்க இருக்காங்க. டுலியோ, ஜோகோ மாதிரி கம்பெனிஸ் தான் இவங்க. இந்த டெக்னிக்கல் செட்டப், ரூல்ஸ் ஃபாலோ பண்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க உங்க மார்க்கெட்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். சரி, பட்ஜெட் விஷயத்துக்கு வருவோம். செலவு எவ்வளோ ஆகும்? முதல்ல ஒரு கான்வர்சேஷனுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்க்கலாம். நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு கான்வர்சேஷனுக்கு வெறும் $0.005 இருந்து $0.05 தான். அதாவது இந்திய ரூபாயில சொன்னா ₹1 விட கம்மி. மற்ற மார்க்கெட்டிங் சேனல்ஸோட கம்பேர் பண்ணா இது எவ்வளோ சீப்பு பாருங்க. அடுத்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸ். இது நீங்க செலக்ட் பண்ற பிஎஸ்பிக்கு கொடுக்குற மாசம் கட்டணும். எதுக்குன்னா அந்த ஏஐ சாட்பாட்ஸ், சிஆர்எம் இன்டிகிரேஷன் மாதிரி அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்றதுக்கும் அவங்களோட டெக் சப்போர்ட்டுக்கும் தான். இது மாசத்துக்கு ஒரு $50 இருந்து $500 வரைக்கும் இருக்கலாம். அப்போ மொத்தமா பார்த்தா ஒரு சின்ன செட்டப்போட ஆரம்பிக்கிறதுக்கு மாசம் $75 இருந்து $500 வரைக்கும் தான் செலவாகும். உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல முதலீடு தான், இல்லையா? ஓகே, காசு விஷயம் எல்லாம் பேசியாச்சு. இப்போ இந்த பணத்தை எப்படி பல மடங்கு பெருக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம இப்போ நம்ம பேச்சோட ஆக்ஷன் பேக்ட் பகுதிக்கு வந்திருக்கோம். வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி எப்படி உங்க பிசினஸை ராக்கெட் வேகத்துல வளர்க்கறது. இத உங்க பிசினஸ்ல எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்க வெப்சைட்ல கார்ட்ல பொருள் போட்டுட்டு வாங்காம போயிட்டாரா? உடனே ஒரு ரிமைண்டர் அனுப்பலாம். புது ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்களா? அதை பத்தி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணலாம். பொருள் வாங்கினவங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணலாம். ஏன், ரொம்ப நாளா வராத கஸ்டமர்ஸை கூட எங்க போனீங்கன்னு கேட்டு திரும்ப கூப்பிடலாம். இதுல எது உங்க பிசினஸ்க்கு செட் ஆகும்னு யோசிங்க. நீங்க அனுப்புற மெசேஜை ஒரு கோர்வையா அனுப்ப இந்த சிம்பிள் ஃபனல் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 4 ஸ்டெப் தான். முதல்ல அவேர்னஸ், அதாவது ஹாய் நாங்க இங்க இருக்கோம்னு சொல்றது. அடுத்து கன்சிடரேஷன், எங்க ப்ராடக்ட் எல்லாம் சூப்பர்னு பாருங்கன்னு காட்டுறது. மூணாவதா கன்வர்ஷன், அதாவது அவங்கள வாங்க வைக்கிறது. கடைசியா லாயல்ட்டி, அவங்கள உங்க ஃபேன் ஆக்குறது. உதாரணத்துக்கு அந்த முதல் ஸ்டேஜ் அவேர்னஸ். யாராவது உங்ககிட்ட சைன் அப் பண்ணா உடனே ஹாய், சைன் அப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஏதாவது குறிப்பிட்ட பொருளை தேட ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்புனா அந்த உரையாடலே நல்லா ஸ்டார்ட் ஆகும். சரி, அந்த மூணாவது ஸ்டேஜ் கன்வர்ஷன், இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. உங்க கார்டு இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு, ஆர்டரை முடிக்க எங்க டேப் பண்ணுங்க. சிம்பிள். ஆனா இந்த ஒரு மெசேஜ் உங்க சேல்ஸை எங்கேயோ கொண்டு போவோம் பாருங்க. கடைசியா அந்த லாயல்ட்டி ஸ்டேஜ். ஒருத்தர் வாங்கி முடிச்சதும்
மறுபடியும் நன்றிங்க, இதை பிடிச்சவங்க இதையும் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா நீங்க அவங்களுக்கு நன்றியும் சொல்றீங்க, அதே நேரத்துல அடுத்த சேலுக்கும் வழி பண்றீங்க. ஸ்மார்ட்ல. ஓகே, கேம்பெயின் ஆரம்பிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அதை சரியா ஜெயிக்கிற மாதிரி நடத்தணும் இல்லையா? அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, சில விஷயங்களை அளந்து பார்க்கணும். அதை பத்தி இப்போ பேசலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், வாட்ஸ்அப் ஒரு ரொம்ப பர்சனலான ஸ்பேஸ். அதனால மெட்டா யூசர்ஸோட பிரைவசியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்குது. சோ நீங்க எப்பவுமே கஸ்டமர் கிட்ட இருந்து ஆப்டன், அதாவது எனக்கு மெசேஜ் அனுப்புங்கன்னு சம்மதம் வாங்கணும். அப்ரூவ்டு பண்ண மெசேஜ் டெம்ப்ளேட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எத்தனை மெசேஜ் அனுப்புவீங்கன்னு ஓப்பனா சொல்லணும். அவங்களுக்கு வேணான்னா ஸ்டாப்னு அனுப்பி ஈஸியா வெளியே போறதுக்கு ஒரு வழியும் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கோட கோல்டன் ரூல் இதுதாங்க. நீங்க எவ்வளோ அடிக்கடி மெசேஜ் அனுப்புறீங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளோ பொருத்தமான யூஸ்ஃபுல்லான மெசேஜ் அனுப்புறீங்கன்றது தான் முக்கியம். குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி இல்ல. இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, உங்க கேம்பெயின் சக்சஸ்டா போகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த 5 விஷயத்தை ட்ராக் பண்ணுங்க. 1. ஓபன் ரேட், எத்தனை பேர் உங்க மெசேஜை துறக்கறாங்க. 2. கிளிக் ரேட், உங்க லிங்கை கிளிக் பண்றாங்களா. 3. ரெஸ்பான்ஸ் ரேட், உங்களுக்கு பதில் அனுப்புறாங்களா. 4. கன்வர்ஷன் ரேட், இந்த மெசேஜால உண்மையிலே சேல்ஸ் நடக்குதா. கடைசியா ஆப்ட் அவுட் ரேட், எத்தனை பேர் போதுண்டா சாமின்னு வெளியே போறாங்க. இதெல்லாம் பார்த்தாலே போதும். சரிங்க, இப்போ நம்ம பேச்சோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு இப்ப நீங்க உங்ககிட்டயே கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். உங்களுடைய முதல் வாட்ஸ்அப் மெசேஜ் என்னவா இருக்க போகுது? ஒரு சூப்பரான வெல்கம் மெசேஜா, இல்ல ஒரு பவர்ஃபுல்லான கார்டு ரிமைண்டரா, இல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராடக்ட் லான்ச் அனௌன்ஸ்மெண்டா? வெறும் யோசனையோட நிறுத்தாதீங்க, இன்னைக்கே செயல்பட தொடங்குங்க. உங்க வெற்றிக்கு வாழ்த்துக்கள்.